Welcome back guys. This is your channel SK the Analyst. Today we are going to see about how to building a pyramid using Python codes. So let's start. ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தனோட கோட் ஸ்டார்ட் பண்ணுறது முதல்ல நான் இது 19th ஸ்னிப்பெட்டாக நம்ம இந்த இடத்துல பார்த்துட்ருக்கோம். ஸோ பில்டிங் அ pyramid structure in Python. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபங்க்ஷன் கால்டு pyramid. நான் ஒரு n அப்படின்ற ஒரு வேறு பேராமீட்டரை நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபார் லுப்பில் I in n ரேஞ்ச் n அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா ஸோ இந்த இடத்துல நான் 3 ஃபார் யூஸ் பண்ண போகிறேன். ஜே அப்படின்றவங்கள ஜே என் இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் ஐ அப்புறம் என் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் நான் இந்த இடத்துல பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த பேராமீட்டருக்குள்ளே எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டால் பிரிண்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்பேஸ் தான் பிரிண்ட் ஆகணும். ரெண்டாவது எண்டில் எனக்கு பிரிண்ட் ஆக வேண்டியது வெறும் எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்த ஃபாரில் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபார் ஜே இன் ரேஞ்ச் இந்த இடத்துல ஐ ப்ளஸ் 1. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன சிம்பிள் வேணும்னா கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல இன்ட்டு சிம்பிளை கொடுக்குறேன், ஸ்டார் சிம்பிளை கொடுக்குறேன். எண்டில் எனக்கு எதுவும் இருக்க வேண்டாம், அதனால் நான் காலியான ஒரு ஒயிட் ஸ்பேஸை இந்த இடத்துல கொடுக்குறேன். அடுத்தது ஃபார் ஜே இன் ரேஞ்சு ஐஇ. பிரிண்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே ஸ்டார் சிம்பிளை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். அப்புறம் எண்டில் நான் வெறும் ஒயிட் ஸ்பேஸ் இந்த இடத்துல கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ இது பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் பிரிண்ட்டு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இந்த பிரமிடை கால் பண்ணுறேன். ஸோ பிரமிடுக்கு பதிலாக பிரமிஷனை போட்டேன். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்போ இந்த பிரமிட் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஸோ என்னோடய வேல்யூ நான் என்னென்னு கொடுக்குறேன் 5 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே ஐ ப்ளஸ்ஸு 1 இந்த இடத்துல போடணும். ரைட், ஓகே, எனக்கு இந்த இடத்துல இது பிரிண்ட் ஆச்சு. ஸோ இதில் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா முதல்ல நம்ம பிரமிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே முதல்ல ஃபார் லூப். ஸோ இது மொத்தமாகவே எனக்கு எப்படி பிரிண்ட் ஆக போனால் ஃபார் லூப்பில் தான் பிரிண்ட் ஆக போகுது. இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் ஜே. ஸோ இது ஜே. இந்த ஜேக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் முதல்ல எனக்கு ஒயிட் ஸ்பேஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எனக்கு ஒயிட் ஸ்பேஸ். இந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் முதல்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். ரைட்டா? அதுக்கப்புறம் அடுத்த ஃபார் லூப்பில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 ப்ளஸ்ஸு ஐ ப்ளஸ் 1. ஸோ இது ஐ ப்ளஸ் 1 எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன நமக்கு வேணும் அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ ஸ்டார் சிம்பிள் இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எண்டில் எனக்கு எந்த இதுவும் தேவையில்லை. ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட்டு ரேஞ்ச் ஐக்கும் அதே தான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் சும்மா ஸோ இது ரெண்டத்தையும் நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டதுக்கப்புறம் நான் சும்மா ரன் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வரும்னா இந்த பாதி எனக்கு ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 1, அப்புறம் 2, ஐ ப்ளஸ் 1 2, அப்புறம் ஐ ப்ளஸ் இப்போ 2 இப்போ 2 ஐ 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5. ஸோ இப்படி ரன் ஆகும். இந்த இடத்துல நான் ஒயிட் ஸ்பேஸ் இந்த ஃபார் லூப்பில் நான் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸ் எனக்கு இதாகும். ஸோ இந்த மாதிரி தான் பிரமிட் ஸ்ட்ரக்சர் உருவாகும். ஸோ இந்த இடம் நான் எண்டு வெறும் ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்குறேன் இல்லையா. ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல இதாகிடும்.
ஸோ இது ஒரு மெத்தட் வந்துட்டு இப்போ பிரமிட் பண்ணுறதுக்கு. இதில் நிறைய மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் திரும்ப மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆஃப் வந்து எனக்கு இதாகும். இது மாதிரி நிறைய டிப்ஸ் வந்துட்டு நிறைய கோட் ஸ்டிப்பர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் என்ன டவுட் இல்லை எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.